வீணாக்கி இருப்படாங்கிறதுக்காக வேண்டி ஒரு 101 ஹதீஸ பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. மாணவர்கள் மாணவிகள் இதை பாடமாக்கி தன் வாழ்க்கையில செம்மையாக செயல்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நாட்கள் குறைவா இருப்பதனால மாவட்ட சபையில கேட்டுக்கிட்டோம். 101 பிள்ளையை பாடமாக்க முடியாது, குறைச்சி கொடுங்க சொன்னோம். 61 கேள்வி பதில மனப்பாடமாக்க சொன்னாங்க. இப்ப நம்ம வட்டாரத்துல 61 கேள்வி நம்ம பிள்ளைகள் கொடுத்துருக்கு பாடமாக்கி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நடுவர் வந்திருக்காங்க. அந்த 60 பிள்ளைங்க இல்ல கலந்துக்கிறாங்க. 60 மாணவ மாணவிகள் இப்ப நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க. இதுல 21 பேர் அதுல இருந்து தேர்வு பண்ணி கொடுப்பாங்க. நம்முடைய மாவட்டத்துல 6 வட்டாரங்கள் இருக்கு. கடற்கரை வட்டாரம், அருணாய் வட்டாரம், புதுக்கோட்டை வட்டாரம், கரம்பக்குடி வட்டாரம், ஆலக்குடி வட்டாரம், திரும்பி வட்டாரம் சொல்லி 6 வட்டாரங்கள் இருக்கு. இந்த 6 வட்டாரத்துல 3 வட்டாரங்கள் பெரிய வட்டாரம். கடற்கரை, அறந்தாங்கி, புதுக்கோட்டை 3 வட்டாரங்கள் அதிகமான உணமாக்கல் உள்ள பெரிய வட்டாரம். அதனால இந்த வட்டாரத்துக்கு 3 வட்டாரத்துக்கு மாவட்ட சபையில 20 பேர் கேட்டிருக்காங்க. ஒரு வட்டாரத்துக்கு 20 பேர். பாக்கியுள்ள சின்ன வட்டாரம் திருமயம், இழுப்பூர் இந்த மாதிரி சின்ன வட்டாரத்துக்கு ஒரு வட்டாரத்துக்கு தலா 10 மணி கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 வட்டாரத்துக்கு 20 மீனி 60, 3 வட்டாரத்துக்கு 30, 10 மீனி 30, மொத்தம் 90 பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 1 வாரம் 10 நாளையில மாவட்ட சபை சார்பாக போட்டி வைப்பாங்க. இதே மாதிரி நிகழ்ச்சி மாவட்டத்துல இடம் நேரம் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. இங்க தேர்வு வரக்கூடிய பிள்ளைங்க 20 பேர் இருந்தாலும் நம்ம கூட போவோம். நடுவர் கடைசியா அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. 20 பிள்ளைங்க யாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 20 பிள்ளைகளை நம்ம எப்ப மாவட்ட தேர்வு தயார் சொல்றாங்களோ உங்க அசத்து மூலியமா உருவாக்கு மூலியமா நம்ம சொல்லிடுவோம். அந்த 20 பிள்ளைகளையும் இருந்தாலும் கடற்கரை வட்டார ஜமாத்து மசபை சார்பாகவே வேற இடத்துல நான் கூட்டிட்டு போயிடுவோம். அது பேரண்ட்ஸ் வர வேண்டியது இல்லை. அவங்க உருவாக்கலே போயிட்டு சாரம் வந்துருவாங்க. சரியா? நான் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இப்ப நடக்கக்கூடிய 60 பிள்ளைங்க இல்ல 20 பிள்ளைங்கள நம்முடைய நடுவர் தேர்வு செஞ்சு தந்துருவாங்க. நம்முடைய இருப்புதான் இறுதியானது. வேற எதுவும் யாரும் நினைக்க வேண்டியது இல்லை. நடுவர் நம்ம வெளிப்பட்டாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க தெளிவாக 20 பிள்ளைங்களுக்கு தேர்வு செஞ்சு தந்துருவாங்க. அது மாத்திரம் இல்லாம இப்ப கலந்துகிட்ட எல்லா பிள்ளைங்களுக்கும் 60 பிள்ளைங்க கலந்துருக்காங்க. இந்த 60 பிள்ளைங்கள்ல 20 பிள்ளைங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுப்போம். 20 பிள்ளைங்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு. அது இல்லாம கலந்துகிட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் ஆளுநர் பரிசு 40 பிள்ளைங்களுக்கு தனியாக பரிசு. இது போக நம்ம வட்டாரத்துல 10வது 11வது 12வது படித்த மாணவர்களுக்கு துவா மஜ்லிஸ் வச்சோம். இந்த பரீட்சைக்கு முன்னால துவா மஜ்லிஸ், சிறப்பு துவா மஜ்லிஸ் கோட்டப்பட்ட ஈசிஆர் பள்ளிவாசல் வச்சோம். அதுல ஏறத்தாழ 30-35 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னாக்கா வந்த 35 மாணவர்கள்ல 10வது யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்வு வரீங்களோ மார்க் அடிப்படையில அவங்களுக்கு வட்டார சார்பா நம்ம பரிசு கொடுப்போம். அந்த மாதிரி 11வது 12வதுல யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்வு வரீங்களோ பரிசு கொடுப்போம் சொன்னோம். அந்த மாதிரி பார்த்தோம் சொன்னாக்கா 10வது 25 பிள்ளை கலந்துட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்வு பண்ணிருக்கு. இன்ஷா அல்லாஹ் லோகத்துல பேரு அந்த பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். அதே மாதிரி 11வது 12வதுல 2 பிள்ளைகள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கு பரிசு உண்டு. மொத்தம் 7 பேருக்கு பரிசு உண்டு. பாக்கி கலந்துகிட்ட பிள்ளை எல்லாருக்கும் ஆளுநர் பரிசு, சிறப்பு பரிசுலாம் இன்ஷா அல்லாஹ் லோகத்துல பேர் கொடுப்பாங்க. சரியா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. மற்றொரு விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால சொல்லுவோம். கேள்வி நம்பர் 33. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நீதிபதி தீர்ப்பு வழங்கும் முன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நீதிபதி நன்கு ஆராய்ந்து அதன் பின்பு அந்த தீர்ப்பு சரியானதாக இருந்தால் அவருக்கு இரட்டை கூலி உண்டு. அதே நேரம் ஆராய்ந்து செய்த தீர்ப்பு தவறானதாக போனால் அவருக்கு ஒரு கூலி உண்டு. மார்க்கம் கடினமானதா இலகுவானதா? இந்த மார்க்கம் இலேசானது. யாரும் அதனை கடினமாக்க மாட்டார்கள். அது அவரை மிகைத்தே தவிர நடுநிலையாக இருங்கள். இறைவனை கையேந்துங்கள். நற்செய்தி கூறுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவின் ஒரு பகுதியிலும் அவனிடம் உதவி தேடுங்கள்.
பொறாமையின் குணம் என்ன? பொறாமையின் குணம் என்ன? கெட்ட உணவு எது? கெட்ட உணவு எது? குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஹலாலான விஷயங்களிலேயே அல்லாஹ்வுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயங்களில் அல்லாஹ்விற்கு மிக கோபமான விஷயம் தலாக் சொல்வதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். டோக்கன் நம்பர் 34. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நன்மை எது, தீமை எது? நன்மை என்பது நல்லுணமாக இருக்கும், தீமை என்பது மனதை விட்டலாகும். எதை மக்கள் அறிவாரோ அதுவே தீமையாகும். யார் மீது நரகம் ஹராம்? அல்லாஹ்வின் திருப்தியை நாடி யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவாரோ அவர் நிச்சயமாக நரகத்தின் மீது அல்லாஹ் அதை ஹராமாக்கி விட்டான். கணவரிடம் எடுப்பது திருடாகுமா? உனக்கும் உனது குழந்தைகளுக்கும் போதுமான பணத்தை அவரிடம் பொருட்களின்றி நியாயமான முறையில் எடுத்துக்கொள் என்று கஞ்சனான அபூ சுஃபியானுடைய மனைவியும் உத்பாவின் மகளுமான ஹிந்தாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வள்ளலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமை நிலை என்ன? கொடை வள்ளல் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவன், மக்களுக்கு நெருக்கமானவன், சொர்க்கத்திற்கு நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கஞ்சன் அல்லாஹ்விற்கு தூரமானவன், மக்களுக்கு தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடை வள்ளலான மடையன் கஞ்சனான வணக்கசாலியை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். டோக்கன் நம்பர் 35. 35. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பளிப்பை திரும்ப பெறலாமா? அன்பளிப்பை திரும்ப கேட்பவன் வாந்தி எடுத்து அந்த வாந்தியின் பக்கமே மேலும் நாயை போன்றவன். ஒரு பெண் பூனையால் நரகத்திற்கு போனது ஏன்? பூனைக்கு உணவு கொடுக்காமல் அதை அவிழ்த்து விட்டு மேய விடாமல் கட்டி போட்டு வைத்திருந்த பெண் நரகத்துக்குள் நுழைவாள். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? அல்லாஹ் 3 நபர்களிடம் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், பரிசுத்தவும் படுத்தவும் மாட்டான். வெட்கம் எதனை தரும்? வெட்கம் நன்மையை தவிர வேறு எதையும் தராது. கியாமத் நாளில் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் யார், தூரமானவர்கள் யார்? கியாமத் நாளில் மக்களில் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவரும் அவனுக்கு மிக அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். டோக்கன் நம்பர் 36. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எவைகளை நம்புவது கட்டாயம்? ஈமான் என்பது 1 அல்லாஹ்வையும், 2 அவனுடைய மலக்குகளையும், 3 அவனுடைய வேதங்களையும், 4 அவனுடைய சந்திப்பையும், 5 அவனுடைய ரசூல்மார்களையும், 6 மறுமையில் எழுப்பப்படுவதையும் நம்புவதாகும்.
ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிமுடைய கடமைகள் 6. அவை: 1. அவனை நீ சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல். 2. உன்னை அவன் அழைத்தால் அதுக்கு பதிலளி. 3. உன்னை அவன் அழைத்தால் 3. அவன் உன்னிடம் நலவே தெரிந்தால் அதுக்கு நலவே செய். 4. அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதிலாக யர்ஹமுக்கல்லாஹ் என்று நீ சொல். 5. அவன் நோயுற்றால் அவனுடன் நல விசாரி. 6. அவன் இறந்து விட்டால் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல். வீட்டை விட்டும் பெண்கள் எப்போது வெளியேறலாம்? பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறுவர அல்லாஹ் உங்களுடைய அவசியமான தேவை இருந்தால் மட்டும் அனுமதித்திருக்கிறான். நீதிபதி தீர்ப்பு வழங்கும் முன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நீதிபதி நன்கு ஆராய்ந்து அதன் பின்பே தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பு சிறந்தாக இருந்தால் அவருக்கு இரட்டை கொலை உண்டு. அதே நேரம் ஆராய்ந்து செய்த தீர்ப்பு தவறாக போனால் அப்போது அவருக்கு ஒரு கொலை உண்டு. யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிப்பு பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருக்கு கீழுள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். சாதாரண மனிதன் அவனுடைய குடும்பத்திற்கும் பொறுப்பாளன், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பானவள், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு பணியாளன் அவனுடைய எஜமானின் பொருள்களுக்கு பொறுப்பானவன், அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். டோக்கன் நம்பர் 37. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கொலை செய்யப்பட்டவன் நரகவாதியா? 2 முஸ்லிம்கள் தங்களது வாழ்நாள் சந்தித்துக் கொண்டனர். அதில் ஒருவர் தன்னுடைய தோழரை கொன்று விட்டார். அப்போது கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கொன்றவர் சரி, கொல்லப்பட்டவர் என் நரகம் செல்வார் என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு நபி அவர்கள் நிச்சயமாக இவரும் தன் தோழரை கொல்வதின் மீது பேராசை கொண்டவராக இருந்தார் என்று கூறினார்கள். இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் நன்மை என்பது அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று அவனை நீ வணங்குவதாகும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கின்றான். பதவி மோகம் என்ன செய்யும்? நிச்சயமாக நீங்கள் பதவி மோகம் கொள்வீர்கள். அது கியாமத் நாளுடைய கை சேதமாக ஆகிவிடும். பால் கொடுக்கும் தாய் நல்லவராகவும் பாலை மறக்கடிக்கும் தாய் கெட்டவராகவும் ஆவதை போல. வல்லலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமையிலே என்ன? கொடைவல்லல் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவன், மக்களுக்கு நெருக்கமானவன், சொர்க்கத்திற்கு நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கஞ்சன் அல்லாஹ்விற்கு தூரமானவன், மக்களுக்கு தூரமானவன், சொர்க்கத்திற்கு தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடைவல்லலான மடையன் கஞ்சரான வணக்கசாலியை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் அவர் கீழுள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். சாதாரண மனிதர் அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளர், குடும்பத்தை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் அவருடைய கணவருடைய வீட்டிற்கு பொறுப்பானவர், அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவார். ஒரு பணியாளர் தன்னுடைய எஜமானுடைய பொருட்களுக்கு பொறுப்பானவன், அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். டோக்கன் நம்பர் 38. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹராமான குடிபானம் எது? போதை தரும் ஒவ்வொரு குடிபானமும் அது ஹராமாகும். அல்லாஹ்வின் பாதையில் போரிட்ட அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும்? விதவைகளுக்காம் ஏழைகளுக்காம் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடிய அல்லது இரவில் நின்று வணங்கி பகலை நோன்பு நோற்பவரை போன்றவர்களாவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் வைக்கலாமா? என் பெயரை கொண்டு நீங்களும் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் புன பெயரை அபுல் காசிம்
என்பதை போல வைக்காதீர்கள். மேலும் யார் என்னை கண்ணில் பார்த்தாரோ அவர் என்னையே பார்த்தார். ஏனெனில் நிச்சயமாக செய்தான் எந்த விதத்தில் வரமாட்டான். என் மீது யார் வேண்டுமென்ற போய் சொல்வானோ அவன் தனது தங்குமிடத்தை நகரத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். அன்பளிப்பின் பலன் என்ன? அன்பளிப்புகளை வழங்கிக் கொள்ளுங்கள், அன்பாக இருப்பீர்கள். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிமுடைய கடமைகள் 6. அவை: அவனை நீ சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல். 2, உன்னை அவன் அழைத்தால் அதுக்கு பதிலளி. 3, அவனிடம் நலவை தேடினால் அவனுக்கு நலவை செய். 4, அவன் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதுக்கு பதிலாக யர்ஹமுல்லாஹ் என்று நீ சொல். 5, அவன் நோயற்ற அவனிடம் நலம் விசாரி. 6, அவன் இறந்து விட்டான் ஜனாசாவை பின்தொடர்ந்து சொல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். டோக்கன் நம்பர் 39. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நம்மை யாருடன் ஒப்பிட வேண்டும்? உங்களை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை பாருங்கள், உங்களை விட மேல்நிலையில் இருப்பவர்களை பார்க்காதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் உங்கள் மீது நிம்மத்துகளை செய்திருக்கக்கூடிய அற்பமாக கருதாமல் இருக்க மிக தகுதியாகும். எவைகளை நம்புவது கட்டாயம்? ஈமான் என்பது 1, அல்லாஹையும், 2, அவனுடைய மலக்குகளையும், 3, அவனுடைய வேதங்களையும், 4, அவனுடைய சந்திப்பையும், 5, அவனுடைய ரசுமார்களையும், 6, மறுமையில் எழுப்பப்படுவதை நீ நம்புவதாகும். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? 3 நபர்கள் கியாமத்து நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. 1, விபச்சாரம் செய்யும் முதியவன். 2, பொய் பேசும் மன்னன். 3, பெருமை அடிக்கும் ஏழை. உண்மையும் பொய்யும் என்ன செய்யும்? உண்மையை பற்றி பிரியுங்கள், ஏனென்றால் உண்மை நன்மையின் பக்கம் அளிக்காட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் அளிக்காட்டும். ஒரு மனிதன் உண்மை பேசி அதை பலமாக பற்றிருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் சித்திக் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய்யை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன், ஏனெனில் பொய் தீமைகளின் பக்கம் அளிக்காட்டும், தீமைகள் நரகத்தின் பக்கம் அளிக்காட்டும். ஒரு மனிதன் பொய்யனாகவும் பொய்யை பலப்படுத்துவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்படுவான். யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருக்கு கீழுள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். சாதாரண மனிதன் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளன், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் கணவருடைய வீட்டிற்கு பொறுப்பானவள், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு பணியாளன் அவனுடைய எஜமானின் பொருள்களுக்கு பொறுப்பானவன், அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். டோக்கன் நம்பர் 40. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பளிப்பை திரும்ப பெறலாமா? யார் அன்பளிப்பை திரும்ப கேட்பானோ அவன் வாந்தி எடுத்த பின் அந்த வாந்தியின் பக்கமே மீளும் நாயை போன்றவன். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்கள் புகாரி, முஸ்லிம். மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள், யாருக்காக யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்காக, அவனுடைய வேதங்களுக்காக, அவனுடைய ரசூல்மார்களுக்காக, முஸ்லிமான தலைவர்களுக்காக மற்றும் அனைத்து மக்களுக்காகவும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தமித்து தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்கள் புகாரி, முஸ்லிம்.
வீட்டை விட்டும் பெண்கள் எப்போது வெளியேறலாம்? பெண்கள் வீட்டை விட்டும் வெளியில் வர அல்லாஹ் உங்களுடைய அவசியமான தேவை இருந்தால் மட்டும் அனுமதித்திருக்கின்றான். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல்கள் புகாரி, முஸ்லிம். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டார்? 3 நபர்கள் கியாமத் நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. 1 விபச்சாரம் செய்யும் முதியவன். 2 பொய் பேசும் மன்னன். 3 பெருமையடிக்கும் ஏழை. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்கள் புகாரி, முஸ்லிம். நம்மீது அல்லாஹ் நடந்த விஷயங்கள் யாவை? நிச்சயமாக உங்கள் மீது அல்லாஹ் 6 விஷயங்களை ஹராமாக்கி விட்டான். 1 தாய்மார்களை துன்புறுத்துவது. 2 பெண் பிள்ளைகளை உயிருடன் பிழைப்பது. 3 பிறர் உரிமையை தடுத்துக் கொள்வது, உங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்றை கேட்டு வற்புறுத்துவது. 4 யாரோ சொன்னான் இப்படி சொல்லப்பட்டது என்று பேசி திரிவது. 5 அதிகமாக யாசிப்பது. 6 பொருட்களை வீணாக்குவது. அறிவிப்பாளர் பேரு ஆதாரம் தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவிப்பாளர் பேரு உங்களுடைய ஆதாரமா தேவையில்லை. சரியா? முகமது அஸ்மின் அவர்கள் சில கேள்வி செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமை காண வேண்டும் சிந்திரும் மதீனாவிலே பூமானம் வீசும் தென்றலே புன்று பொறுத்திட்ட மண்ணிலே உமை காண வேண்டும் என் நெஞ்சமே. மதினா மதினா எந்தன் மதினா 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 எந்தன் மதினா 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 மதினா. வெண்ணிலவே நீ கரைவதென்ன, அடியாரை நேரம் மறைவதென்ன, என் காதல் ஹபீபுல்லாஹ் நேரம் வெட்கம் தாங்காமல் ஒழிந்தாயோ. அன்னை ஆயிஷாவின் சூரியன் எங்கே, எப்போது சூரியன் நிலவானதே, அன்னையின் சூரியன் மொழியாகவே ஒளி தேடும் மொழியாக அவர் வீட்டிலே சுட்டரிக்கும் வேலில் குளிரந்தன் பெருமான் வாட்டேடும் கோயில் இறந்தெந்தன் பெருமான் சொல்லிடும் போதே கொண்டாடும் இன்பம் அதை நெஞ்சே நீ என்றறிவாயோ. உன்மீது நான் கொள்ளும் காதலும் தண்ணீரில் ஓவியமா அருளாது என்னாலுமே என் கண்ணில் கண்ணீரின் வலுவாதவே. அன்பை காணாவிலே கண்ணீரிலே வடிந்த கண்ணீர் காய்வதற்கு முன்பே அது பிந்தமாய் வேண்டும் உம்மோதவே. வையரில் வேண்டும் உம்மோதவே, தீராயிரம் உம்மோதவே. ஒரு நொடியும் என் கண்கள் மாறாமலே உம்மழகை ரசிக்கலும் என்னாலுமே
தேன் சிந்திடும் மதினாவிலே பூமரம் வீசும் திங்களே பூவன்று பூத்திட்ட மண்ணிலே உமை காண வேண்டும் என் நெஞ்சமே மதினா மதினா எந்தன் மதினா 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 எந்தன் மதினா 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 அழகான மதினா மதினா மதினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 40 பிள்ளைங்க இது வரைக்கும் ஏற்றுல கம்பவுண்ட் இருக்காங்க, 20 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 12:40 தாம் சொல்றாங்க. அவருக்கு நிகழ்ச்சி நடக்கும். ஒரு மணிக்கு தொழுகை முடிஞ்ச உடனே நம்முடைய நடுவர் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பு பயன் செய்வாங்க. அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் இதே இடத்துல பரிசுகள் கொடுக்கப்படும். பரிசு கொடுத்த உடனே வந்திருக்கக்கூடிய கலந்து கொண்டக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் 60 மாணவர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, பொட்டணம் கொடுத்துருவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை கூடிய இன்ஷா அல்லாஹ் அது பிறகு போயிடலாம். டோக்கன் நம்பர் 41. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாசாவை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும்? உங்களில் ஒருவர் ஒரு ஜனாசாவை பார்த்து அதனுடன் அவர் நடப்பவராக இல்லாவிட்டாலும் அவர் எழுந்து நிற்கட்டும். அது உங்களை கடக்கும் வரை அல்லது நீங்கள் அதை கடக்கும் வரை அல்லது அதை கபருக்குள் வைக்கும் முன்பு வரை எழுந்து நிற்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அழிவை தரும் 7 விஷயங்கள் எவை? அழிவை தரும் 7 விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். 1. அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. 2. சூனியம் செய்வது. 3. நியாயமின்றி ஒருவரை கொலை செய்வது. 4. வட்டியை சாப்பிடுவது. 5. அனாதைகளின் சொத்தை உண்பது. 6. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டி ஓடுவது. 7. அப்பாவி பத்தினி பெண்களை அவதூறு கூறுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம் மீது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் யாவை? நிச்சயமாக உங்கள் மீதும் அல்லாஹ் தஆலா இந்த 6 விஷயங்களையும் ஹராமாக்கி விட்டான். 1. தாய்மார்களை துன்புறுத்துவது. 2. பெண் பிள்ளைகளை உயிருடன் பிதைப்பது. 3. உரிமை இல்லாத ஒன்றை தடுத்துக் கொள்வது. உங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்றை கேட்டு வற்புறுத்துவது. 4. தும்மிய அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் பதிலாக யரஹ்மகுல்லாஹ் என்று சொல்வது. 5. அதிகமாக யாசிப்பது. 6. கெட்ட உணவு எது? கெட்ட உணவு என்பது செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்பட்ட வலிமா உணவாகும். வலிமா அழைப்பை யார் நிராகரிப்பாரோ அவர் அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்து விட்டார். வல்லலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமை நிலை என்ன? வல்லலுக்கு அல்லாஹ் நெருக்கமானவன், மக்களும் நெருக்கமானவன், சொர்க்கமும் நெருக்கமானது, நரகமும் தூரமானது. கஞ்சனுக்கு சொர்க்கமும் தூரமானது, சொர்க்கமும் தூரமானது, மக்களும் தூரமானவர்கள், அல்லாஹும் தூரமானவன். மக்களும் தூரமானவர்கள், சொர்க்கமும் தூரமானது, நரகம் நெருக்கமானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 42. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையும் பொய்யும் என்ன செய்யும்? உண்மையை பற்றி பிடியுங்கள். உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மையை பேசி அதை பலப்படுத்தும் காலமெல்லாம்
அவன் அல்லாஹ்விடத்தில் சித்திக் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய்யை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் பொய் தீமையின் பக்கம் வழிகாட்டும், தீமை நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் பொய்யனாகவும் பொய்யை பலப்படுத்துவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்படுகிறான். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? 3 நபர்கள் கியாமத் நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு. 1 விபச்சாரம் செய்யும் முதியவன், 2 பொய் பேசும் மன்னன், 3 பெருமை எடுக்கும் ஏழை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஏன் சுருக்கினார்கள்? நான் தொழுகையில் நின்று அதிலே நீளமாக்க விரும்புகிறேன். ஆனால் குழந்தையின் அழும் சத்தத்தை கேட்கிறேன். அதனால் அந்த தாய்க்கு சிரமம் ஏற்படுத்துவதை நான் வெறுத்து தொழுகையை சுருக்கிவிட்டேன். இஸ்லாம் எதனால் கட்டப்பட்டுள்ளது? இஸ்லாம் 5 விஷயங்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. 1 லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லுதல் கலிமா. 2 தொழுகையை நிலைநாட்டுவது. 3 ஜகாத் கொடுப்பது. 4 ஹஜ் செய்வது. 5 நோன்பு நோற்பது. யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் தன் கீழ் உள்ளவை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு தலைவன் அவன் மக்களுக்கும் பொறுப்பாளன், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு சாதாரண மனிதன் தனது குடும்பத்திற்கு பொறுப்பாளன், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பானவள், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு பொறுப்பாளன், ஒரு பணியாளன் எஜமானனின் பொருள்களுக்கு பொறுப்பாளன், அவன் மறுமையை அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். டோக்கன் நம்பர் 43. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பெரியவர்களின் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டுமா? பாவத்தை கொண்டு ஏவப்பட்டால் அங்கே கட்டுப்படுதலும் செவி சாய்ப்பதும் கடமை. ஆனால் பாவத்தை செய்யும்படி அங்கே ஏவப்பட்டால் யாருக்கும் கட்டுப்படுதலும் இல்லை, செவி சாய்த்ததும் இல்லை. வீட்டை விட்டும் பெண்கள் எப்போது வெளியேறலாம்? வீட்டை விட்டும் பெண்கள் வெளியில் வர அல்லாஹ் உங்களுடைய அவசிய தேவை இருந்தால் மட்டும் அனுமதித்திருக்கிறான். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? 3 நபர்கள் கியாமத் நாளில் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. 1 விபச்சாரம் செய்யும் முதியவன், 2 பெருமை அடிக்கும் ஏழை, 3 பொய் பேசும் மன்னன். எவைகளை நம்புவது கட்டாயம்? ஈமான் என்பது 1 அல்லாஹ்வையும் 2 அவனுடைய வேதங்களையும், 3 அவனுடைய ரசூல் வழக்குகளையும், 4 அவனுடைய சந்திப்பையும், 5 அவனுடைய ரசூல்மார்களையும், 6 மறுமையில் எழுப்பப்படுவதை நீ நம்புவதாகும். பொறாமையின் குணம் என்ன? பொறாமை கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் நெருப்பு விறகை தின்பது போல பொறாமை நன்மைகளை தின்றுவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். டோக்கன் நம்பர் 44. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ செய்வது ஒரு அமலாகுமா? நிச்சயமாக துஆ செய்வது ஒரு வணக்கமாகும்.
மார்க்கம் கடினமானதா இலகுவானதா? நிச்சயமாக இந்த மார்க்கம் லேசானது, அதை யாரும் கடினமாக்க மாட்டார்கள். அவரை மிகைத்தோ தவிர நடுநிலையாக இருங்கள். இறைவனை நெருங்குங்கள். காலையிலும் நற்செய்தியை கூறுங்கள். காலையிலும் மாலையிலும் இறைவின் ஒரு பக்கம் அவனிடம் உதவி தேடுங்கள். உண்மையும் பொய்யும் என்ன செய்யும்? உண்மையை பற்றி பிடிங்கள். உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும். நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மை பேசி உண்மையை பலமாக பற்றியிருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாவிடத்தில் சித்திக் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய்யை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். ஏனென்றால் பொய் தீமைகளின் பக்கம் வழிகாட்டும். தீமைகள் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு காலமெல்லாம் அவன் அல்லாவிடம் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்படுவான். மரணித்தவர் மீது ஒப்பாரி வைப்பது கூடுமா? நிச்சயமாக உயிருள்ளவர்களின் ஒப்பாரி அழுகையால் இறந்தவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். நயவஞ்சகத்தை காட்டும் விஷயங்கள் யாவை? யாரிடம் இந்த 4 விஷயங்கள் இருக்குமோ அவர் சுத்தமான முனாஃபிக் நயவஞ்சகராக ஆகிவிடுவார். மேலும் இந்த நான்கில் யாரிடம் ஒரு குணம் இருக்குமோ அவர் அதை விடுகின்றவரை நயவஞ்சகத்தின் ஒரு தன்மையில் இருக்கிறார். 1, பேசினால் பொய் பேசுவான். 2, ஒப்பந்தம் செய்தால் ஏமாற்றுவான். 3, வாக்களித்தால் மாறு செய்வான். 4, தர்க்கம் செய்தால் அருகுறுப்பாக பேசுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். டோக்கன் நம்பர் 45. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும் பாவங்கள் யாவை? அறிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய பாவங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? 1வது அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். 2வது பெற்றோர்களை துன்புறுத்தல். 3வது பொய் சாட்சி சொல்லுதல். மன்னித்த பின்பும் மனிதனை தொடரும் அமல் எது? ஆதமுடைய மகன் இறந்து விட்டால் அவனுடைய செயல்கள் அமல்கள் அவனை விட்டும் நின்று விடுகின்றன. 3 அமல்களை தவிர. 1வது தொடர்பணியான தர்மம். 2வது பயனுள்ள கல்வி. 3வது அவருக்கு துஆ செய்து கொண்டிருக்கும் சாலிஹான பிள்ளை. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீதுள்ள கடமைகள் 6. 1வது அவனை நீ சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல். 2வது உன்னை அவன் அழைத்தால் அதற்கு பதில் அளி. 3வது அவன் உன்னிடம் நலவை தெரியினால் அவனுக்கு நலவை செய். 4வது அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதிலாக எர்ஹம்கல்லா என்று நீ சொல். 5வது அவன் நோயுற்றால் அவனிடம் நலம் விசாரி. 6வது அவன் இறந்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல். உண்மையும் பொய்யும் என்ன செய்யும்? உண்மையை பற்றி பிடியுங்கள். ஏனென்றால் உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும். நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மை பேசி அதை பலமாக பற்றி இருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் சித்திக் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய்யை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் பொய் தீமைகளின் பக்கம் வழிகாட்டும். தீமைகள் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் பொய்யனாகவும் பொய்யை பலப்படுத்தியவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்படுவான். நயவஞ்சகன் யார்? நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3. 1வது பேசினால் பொய் பேசுவான். 2வது வாக்களித்தால் மாறு செய்வான். 3வது நம்பப்பட்டால் ஏமாற்றுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். டோக்கன் நம்பர் 46. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளே விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவன் கீழ் உள்ளவனை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான். தலைவன் மக்களில் பொறுப்பாளன், அவர்களை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். சாதாரண மனிதன் குடும்பத்திற்கு பொறுப்பாளன், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளன், அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். ஒரு பணியாளன் எஜமானின் பொருட்களுக்கு பொறுப்பாளன், அதை பற்றி மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். கணவரிடம் எடுப்பது திருடாகுமா? உனக்கும் உனது குழந்தைகளுக்கும் போதுமான பணத்தை அவருடைய பொருளிலிருந்து நியாயமான முறையில் எடுத்துக்கொள்.
என்று அஞ்சரான அபு சுஃபியான் உடைய மனைவியும் உத்பாவின் மகளுமான ஹிந்தாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்லவர் யார்? நல்லவர் நல்லவர் யார்? நல்லவர் கெட்ட உணவு எது? கெட்ட உணவு என்பது செல்வந்தர்கள் அழைக்கப்படும் ஏழைகள் விடப்பட்ட வலிமா உணவாகும். வலிமா அழைப்பை யார் நிராகரிப்பாரோ அவர் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தவராகும். மூமின்கள் எதை போன்றவர்கள்? ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு கட்டடித்தை போன்றவர்கள். அது ஒரு பகுதி மற்ற பகுதிகளை பலப்படுத்துவதே போல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 47. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எவைகளை நம்புவது கட்டாயம்? ஈமான் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய சந்திப்புகளையும் அவனுடைய ரசூல்மார்களையும் மறுமையில் எழும்புவதையும் நீ நம்புவதாகும். மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது என்ன? வெட்கம் எதனை தரும்? வெட்கம் நன்மையை மட்டும்தான் தரும், வேற எதையும் தராது. பதவி மோகம் என்ன செய்யும்? நிச்சயமாக நீங்கள் பதவியின் மீது மோகம் கொள்வீர்கள். அது கியாமத் நாளில் கைசேதமாகிவிடும். பால் தரும் தாய் நல்லவளாகவும் பாலை மறக்கடிக்கும் தாய் கெட்டவளாகவும் ஆவதை போல. முஸ்லிம்களை ஏசலாமா? குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 48. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வல்லலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமை நிலை என்ன? உடையவல்லல் அல்லாஹ்விற்கும் நெருக்கமானவன், மக்களுக்கும் நெருக்கமானவன், மேலும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கஞ்சன் அல்லாஹ்விற்கும் தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், சொர்க்கத்திற்கும் தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடைவல்லான மடையன் கஞ்சனான வணக்கச்சாலியை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருக்கு கீழுள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். சாதாரண மனிதன் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பானவன், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பானவள், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு பணியாளன் அவனுடைய எஜமானின் பொருளுக்கு பொறுப்பானவன், அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? 3 நபர்கள் கியாமத் நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. 1 விபச்சாரம் செய்யும் முதியவன், 2 பொய் பேசும் மன்னன், 3 பெருமை அடிக்கும் ஏழை. யார் மீது நரகம் ஹராம்? அல்லாஹ்வின் திருப்தியை நாடி யார் லா இலாஹ இல்லல்லாஹு என்று கூறுவாரோ அவரை நரகத்தின் மீது நிச்சயமாக அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான்.
பட்டாளம் என்று எதை சொல்லலாம்? ஆன்மாக்கள் பலமான படைகளாகும். அவைகளில் யார் அதை புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். அதை யார் புரியவில்லையோ அவர்கள் முரண்பட்டு இருப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 49. 49. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அயோஜனத்தை காட்டும் விஷயங்கள் யாவை? அயோஜனத்தின் அடையாளங்கள் 3. ஒன்றாவது பேசினால் போய் பேசுவான். 2வது வாக்களித்தால் மாறு செய்வான். 3வது நம்பப்பட்டால் ஏமாற்றுவான். இஹ்சான் என்றால் என்ன? இது நன்மை என்பது அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று அவனை நீ வணங்குவதாகும். அவனை நீ பார்க்காவிட்டால் அவன் உன்னை பார்ப்பான். நன்மை எது, தீமை எது? நன்மை என்பது நல்குணம், தீமை என்பது ஒரு மனதில் உறுத்தலாகவும் எதை மக்கள் அறிவை நிற்பாயோ அதுவே தீமையாகும். அறிவை தரும் ஏழு விஷயங்கள் எவை? அறிவை தரும் 7 விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். 1வது அல்லாஹ்விற்கு இணைப்பது. 2வது சூரியன் செய்வது. 3வது நியாயமின்றி ஒருவரை கொலை செய்வது. 4வது வட்டியை சாப்பிடுவது. 5வது அனாதைகளின் சொத்தை உண்பது. 6வது பொருட்களை திருடுகிற முதுகை காட்சி ஓடுவது. 7வது அப்பாவி பற்றின பெண்களை அவதூறு கூறுவது. ஒரு பெண் பூனையால் நரகத்திற்கு போனது ஏன்? பூனைக்கு உணவு போடாமல் அதை அவித்து விட்டு மேய விடாமல் கட்டி வைத்த பெண் நரகத்தில் சென்றாள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். டோக்கன் நம்பர் 50. 50. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையும் பொய்யும் என்ன செய்யும்? உண்மையை பற்றி பிடியுங்கள். ஏனென்றால் உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும். நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மையை பேசி அதை பலமாக பற்றி இருக்கும் காலம் எல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் சித்திக் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய்யை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் பொய் தீமைகள் பக்கம் வழிகாட்டும். தீமைகள் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் பொய்யனாகவும் பொய்யை பலப்படுத்தியனாகவும் இருக்கும் காலம் எல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெரியவர்களின் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டுமா? பாவத்தை கொண்டு ஏவப்படாதவரை கட்டுப்படுவதும் செவிசாய்ப்பதும் கடமை. ஆனால் பாவத்தை கொண்டு ஏவப்பட்டால் அந்த யாருக்கும் செவிசாய்த்தலும் கட்டுப்படுதலும் இல்லை, செவிசாய்த்தலும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாம் எதனால் கட்டப்பட்டுள்ளது? இஸ்லாம் 5 விஷயங்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. 1. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது. 2. தொழுகையை நிலைநாட்டுவது. 3. ஜகாத் கொடுப்பது. 4. ஹஜ் செய்வது. 5. நோன்பு நோற்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மார்க்கம் கடினமானதா இலகுவானதா? நிச்சயமாக இந்த மார்க்கம் லேசானது. அதனை யாரும் கடினமாக்க மாட்டார்கள். அது அவரை மிக கேட்கவிட நடுநிலையாக இருங்கள். இறைவனை நெருங்குங்கள். நற்செய்தி கூறுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவின் ஒரு பகுதியிலும் அவரிடம் உதவி தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வள்ளலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமை நிலை என்ன? கொடைவள்ளல் அல்லாஹ்வுக்கும் நெருக்கமானவன், மக்களுக்கும் நெருக்கமானவன், மேலும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கொடைவள்ளல் அல்லாஹ்வுக்கும் தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், சொர்க்கத்திற்கும் தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடைவள்ளலான மனிதன் கஞ்சனான வணக்கசாலியை விட அல்லாஹ்வுக்கும் பிரியமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மௌலானா அலி கோபாய் அவர்கள் நக்கீரன் செய்வார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صل ربنا على رسولنا خير خلق سيد العنام. صل ربنا على رسولنا خير خلق سيد العنام. ليومك نوفج رغبة منا لخير خلقك ندبر شافعا لنا. صل ربنا على رسولنا خير خلقك سيد العنام. نرجو ذاك يا ملجأ عندنا نشكر نعمتك يا رحماننا. نرجو ذاك يا ملجأ عندنا نشكر نعمتك يا رحماننا. نرجو نجاة كريم ندعوك يا رحمن. يوما دواما ندعو السلام يوما دواما ندعو السلام. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. نرجو ذاك يا من بمنفنا نرجو ذاك يا من بمنفنا. نرجو نجاة كريم ندعوك يا رحمن. يوما دواما ندعو السلام يوما دواما ندعو السلام. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. السلام عليكم. கடற்கரை வட்டார ஜமாத் உலமா சபை அப்படின்னு சொன்னா கட்டுமாடியில இருந்து இந்த பக்கம் பொய்யனூர் வரைக்கும் உள்ள ஊழல் சேர்ந்ததுதான் கடற்கரை வட்டார ஜமாத் உலமா சபை. உலமாக்கள் ஏறத்தாழ 85 பேர் நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. எல்லா பள்ளிவாசல் இமாம்கள், துணை இமாம்கள், மதரசாவுடைய ஆசிரியர்கள், ஸ்கூலுடைய ஆசிரியர்கள், இப்படி 85 பேர் நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்ததுதான் கடற்கரை வட்டார ஜமாத் உலமா சபை என்பது. ஜமாத் உலமா சபை இந்த மாதிரியான நிறைய சேவைகள் மக்கள் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஹஜ்ஜுடைய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி இந்த தெற்குத்தூர் மாவட்ட தெற்குத்தூர் பள்ளிவாசல்ல மாநில நிஷா வரைக்கும் சிறப்பாக நடந்துச்சு. இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கு. இன்னும் அதிகமா செய்யறதுக்காக வேண்டி நம்ம பக்கத்துல அம்மாப்பட்டினம் தாண்டின அவடைப்பட்ட ரோட்டுகள் ஆட்சி அதுக்கு பக்கத்துல ஜமாத் உலமா சபைக்காக வேண்டிய ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கிறோம். ஆண்கள் பெண்கள் தொடர்பான பள்ளிவாசல், கீழே ஆண்கள் பெண்கள் தொடர்பான பள்ளிவாசல், மேல வந்து மதரசா, திருமண கவுன்சிலிங், புதுசா முஸ்லிமார்கள் தர்பியா கிளாஸ் நடத்துற மாதிரி பில்டிங் வேலை நடந்து வெளிப்பூச்சி பூச்சி முடிய போகுது. மாடி கட்டி உள்பூச்சி முடிஞ்சு வெளிப்பூச்சி முடிய போகுது. அடுத்து மேல செட்டு போடணும், பிளம்பிங் வேலை இருக்கு, வயரிங் வேலை இருக்கு, டைல்ஸ் வேலை இருக்கு, சுத்தி வேற ஜன்னலுக்கு டோர் போற வேலை இருக்கு. அடுத்து இன்ஷா அல்லாஹ் எல்லோருடைய துவாவாலையும் திறப்பு வேலை இருக்கு. அதனால வட்டாரத்துல நிறைய வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து மனசு வைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க வீட்டுக்காரங்க சொல்லி ஒரு ஏற்பாடு செய்ய சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த பில்டிங் ஓபன் ஆன பிறகு நிறைய சேவைகள் செய்யறது கடற்கரை வட்டார உலமா சபை காத்திருக்கு இன்ஷா அல்லாஹ். கடற்கரை வட்டார உலமா சபை இன்னும் நிறைய சேவைகள் இந்த வட்டாரத்தை செய்யறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் செய்ய திட்டம் போட்டுக்கிறோம். ஆனா அந்த வேலை சீக்கிரமா முடியணும். எல்லாரும் துவா செய்யுங்க. உங்களால கொஞ்சம் ஒத்துழைப்பு வீட்டுல சொல்லி செய்ய சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யாரும் போனா கூட பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆண்களுக்கு தொழுற மாதிரி தனியா இடம், பெண்களுக்கு தொழுற மாதிரி தனியா இடம். ஏரியாவுல நிறைய பெண்கள் பிரயாணம் செய்யறாங்க. இந்த பக்கம் ஏற்பாடுல இருந்து போறவங்க, இங்க இருந்து போறவங்க நிறைய பெண்கள் பிரயாணம் செய்யறாங்க. அவருடைய வசதிக்காக வேண்டி பெண்களுக்கு தொழில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒன்றை ஒழுங்க சிரமப்பட்டு சில இடங்களை போய் கிண்டிட்டு இருக்காங்க. பெட்ரோல் பங்குல போய் கிண்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கருத்துல கொண்டு ஜமாத் உலமா சபை உங்களுக்காக வேண்டிய ஏற்பாடு நிறைய செஞ்சுட்டு இருக்கு. நிறைய சேவை செய்யறதுக்கு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒத்துழைப்பு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும். டோக்கன் நம்பர் 51. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மார்க்கம் கடினமானதா இலகுவானதா? மார்க்கம் கடினமானதா இலகுவானதா? நாம் நம்மை யாருடன் ஒப்பிட வேண்டும்? குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நயவஞ்சகன் யார்? நவஞ்சகனின் அடையாளங்கள் 3. 1. பொய் பேசினால் பொய் பேசுவான். 2. வாக்களித்தால் மாறு செய்வான். 3. நம்பப்பட்டால் ஏமாற்றுவான். கியாமத் நாளில் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் யார், தூரமானவர்கள் யார்? கியாமத் நாளில் மக்களில் அல்லாஹ்விற்கு பிரியமானவரும் அவனுக்கு மிக நெருக்கமானவரும் நீதியுள்ள தலைவனாகும். கியாமத் நாளில் மக்களில் அல்லாஹ்விற்கு மிக கோபமானவனும் இன்னும் அவனுக்கு தூரமானவனும் அநீதி செய்யும் தலைவனாவான். டோக்கன் நம்பர் 52. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஈமானில் யார் சிறந்தவர்? ஈமானில் முழுமை பெற்றவன் பதவியை விரும்பலாமா? யார் நம்மிடம் பதவியை விரும்பி கேட்கிறாரோ அவரை நாம் நிச்சயமாக நம் காரியங்களில் அதிகாரியாக ஆக்க மாட்டோம். நல்லவர் யார்? குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் விஷயங்களில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அழகான விஷயங்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பதற்குரிய காரியம் எது? அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயங்களில் அல்லாஹ்விற்கு வெறுப்பிற்குரிய காரியம் தலாக் சொல்வதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 53. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மார்க்கம் கடினமானதா இலகுவானதா? நிச்சயமாக இந்த மார்க்கம் லேசானது, யாரும் அதை கடினமாக்க மாட்டார்கள். அது அவரை மிகைத்தே தவிர. நடுநிலையாக இருங்கள், இறைவனை நெருங்குங்கள், நற்செய்தி கூறுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவின் ஒரு பகுதியிலும் அவனிடம் உதவி தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை நாம் வைக்கலாமா? என் பெயரை கொண்டு நீங்களும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனது புனை பெயரான அபுல் காசிம் என்பதை போல் வைக்காதீர்கள். மேலும் யார் என்னை கனவில் பார்த்தாரோ அவர் என்னை பார்த்தார். ஏனெனில் நிச்சயமாக ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான். என் மீது யார் வேண்டுமென்ற பொய் சொல்வானோ அவன் தனது தங்கும் இடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். அல்லாஹ்வின் பாதையில் போரிட்ட அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும்? விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் முயற்சி செய்பவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடிய அல்லது இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்பவர்கள் போன்றவர்கள் ஆவர். வள்ளலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமை நிலை என்ன? கொடைவள்ளல் அல்லாஹ்விற்கும் நெருக்கமானவர், மக்களுக்கும் நெருக்கமானவர், மேலும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவர், நரகத்திற்கு தூரமானவர். கஞ்சன் அல்லாஹ்விற்கும் தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், சொர்க்கத்திற்கும் தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடைவள்ளலான மடையன் கஞ்சனான வணக்கசாலியை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். கொலை செய்யப்பட்டவன் நரகவாதியா?
இரண்டு முஸ்லிம்கள் தங்கள் வாளால் சந்தித்து அதில் ஒருவர் தன்னுடைய தோழரை கொன்றுவிட்டால் அப்போது கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொன்றவர் சரி, கொல்லப்பட்டவர் ஏன் நரகம் செல்வார் என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இவரும் தன்னுடைய தோழரை கொல்வதின் மீது பேராசை கொண்டவராக இருந்தார் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 54. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாமத்து செய்பவர் எவ்வாறு செய்ய வேண்டும்? உங்களில் ஒருவர் மக்களுக்கு இமாமத் தொழுகை நடத்தினால் அது இலேசாகட்டும். ஏனென்றால் நிச்சயமாக அவர்களில் சிறுவர்கள் முதியவர்கள் பலவீனமானவர்கள் அவர் தானாக தொழட்டும், அவர் விரும்பும் அளவை நீட்டி தொழட்டும். பட்டாளம் என்று எதை சொல்லலாம்? ஆன்மாக்கள் பலமான படைகளாகும். அவைகள் யார் அதை புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். அது யார் புரியவில்லையோ அவர்கள் முரண்பட்டு இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஏன் சுருக்கினார்கள்? நான் தொழுகை நின்று அதை நீளமாக விரும்புகிறேன், ஆனால் குழந்தை அழும் சத்தத்தை கேட்கிறேன். அதனால் அதன் தாய்க்கு நான் சிரமம் ஏற்படுத்தியதை வெறுத்து நான் தொழுகையை சுருக்குகிறேன். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிம்குரிய கடமைகள் 6. 1வது, அவனை சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல்வது. 2வது, அவன் உன்னை அழைத்ததற்கு பதிலாக அளிப்பது. 3வது, அவன் உன்னிடம் நடவடிக்கை நாளுக்கு நிறைவேற்றி. 4வது, அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதுக்கு பதிலாக யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லு. 5வது, அவன் நோய் என்றால் அவனிடம் நலம் விசாரி. 6வது, அவன் இறந்துவிட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல். கணவரிடம் எடுப்பது திருடாகுமா? உனக்கும் உனது குழந்தைகளுக்கும் போதுமான பணத்தை அவருடைய பொருளிலிருந்து நியாயமான முறையில் எடுத்துக்கொள்ள என்று கஞ்சனான அபூ சுஃபியானுடைய மனைவி உத்துபாயின் மகளுமான இந்தாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவர்களுக்கு கீழ் உள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். சாதாரண மனிதன் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளன், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பானவள், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு பணியாளன் அவனுடைய எஜமானின் பொருட்களுக்கு பொறுப்பானவன், அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள் யாருக்காக யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்காக, அவனுடைய வேதங்களுக்காக, அவனுடைய ரசூல்மார்களுக்காக, முஸ்லிமான தலைவர்களுக்காக மற்றும் அனைத்து மக்களுக்காகவும் என்று கூறினார்கள். என் பெயரை கொண்டு நீங்களும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனது புனை பெயர் அபுல் காசிம் என்பதை போல வைக்காதீர்கள். மேலும் யார் என்னை கனவில் பார்த்தாரோ அவர் என்னையை பார்த்தார். ஏனெனில் நிச்சயமாக ஷைத்தான் என் தோட்டத்தில் வரமாட்டார். என் மீது யார் வேண்டுமென்றே பொய் சொல்வானோ அவன் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். எவைகளை நம்புவது கட்டாயம்? ஈமான் என்பது 1 அல்லாஹ்வை, 2 அவனுடைய மலக்குகளையும், 3 அவனுடைய வேதங்களையும், 4 அவனுடைய சந்திப்பையும், 5 அவனுடைய ரசூல்மார்களையும், 6 மறுமையில் எழுப்பப்படுவதை நீ நம்புவதாகும். அழிவை தரும் 7 விஷயங்கள் எவை? அழிவை தரும் 7 விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். 1வது அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, 2வது சூனியம் செய்வது, 3வது நியாயமின்றி ஒருவரை கொலை செய்வது, 4
4வது வட்டியை சாப்பிடுவது, 5வது அனாதைகளின் சொத்தை உண்பது, 6வது போர்க்களத்தில் புறமுது காட்டி ஓடுவது, 7வது அப்பாவி பத்தினி பெண்களை அவதூறு கூறுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக பட்டாள் ஜமாத்துடைய சபை செயலாளர் அதிமர் இர்ஷாத் அவர்கள் இன்னும் முயற்சி சம்பந்தமாக சில விஷயங்கள் சொல்வார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய இவருடைய தலைவர் மற்றும் கலெக்டர் வட்டார ஜமாத்துடைய நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்கள், மாணவ மாணவர்களுடைய பெற்றோர்கள், வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மதரசாவுடைய மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வர்ஷா கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக இருக்கக்கூடியவனாக கண்ணியத்திற்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புதுக்கோட்டை மாவட்டம் கருக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான ஹதீஸ் போட்டியினுடைய தேர்வு போட்டி இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. ஜமாத்துல் உலமா சபை குறிப்பாக இந்த கோடை காலத்தை அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் இந்த போட்டியை நடத்துவதற்கு முன்வந்துள்ளது. இந்த 2 மாச காலம் பெற்றோர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடுகளில் நம்முடைய பிள்ளைகள் இந்த விடுமுறை காலங்கள்ல அந்த பிள்ளைகளை வச்சு நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது தெரியும். அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம பள்ளிகளுக்கோ அல்லது மதரசாக்களுக்கோ நம்ம அனுப்ப முடியுமா அப்படியே யோசிக்கிற நேரம் ஒரு சூழ்நிலை தான் இப்ப சூழ்நிலை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி இந்த 1 மாதத்தை முழுமையாக இந்த போட்டிக்கு தயார்படுத்திய பெற்றோர்கள், அதற்கு உறுதுணையாக இருந்த பிள்ளைகள் நிச்சயமாக பாராட்டக்கூடியவர்கள். ஏன்னா கண்டிப்பா இந்த 1 மாசமும் அந்த பிள்ளைகளோட சூழல் எப்படி இருந்திருக்கும், பெரும்பாலும் செல்போனா இருக்கும் அல்லது அதிகபட்சமா டிவியா இருக்கும். இந்த 2ல தான் நேரங்கள் கிடைச்சிருக்கான். ஆனா இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த 60 பிள்ளைகளும் பெரும்பாலும் அவருடைய சிந்தனை, அவருடைய நேரங்கள் எல்லாம் இந்த ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய, ஹதீஸ்களை படிக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபட்டிருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பாராட்டப்படுவது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த ஹதீஸ் போட்டி இது நடக்கிறோம், இதன் மூலமாக இந்த பிள்ளைகள் உருவாக்கம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஹதீஸ்ல இன்னைக்கு பிள்ளைங்க படிச்ச இந்த ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் வருது, நம்ம கேட்டதுதான். ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனை பின்வரக்கூடிய அமல்கள் எது அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு 3 விஷயம் பதில் சொன்னாங்க. நான் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன? மாஷா அல்லாஹ், எல்லாம் அப்படியே அழகா சொல்றாங்க. சதகத்துன் ஜாரியா, தொடர்படியாக நன்மையை பெற்றுத் தரக்கூடிய சில விஷயங்கள் எதுவெல்லாம் அந்த காரியத்தின் மூலமாக, அந்த செயல்பாட்டின் மூலமாக மக்கள் பயன்பெறுவார்களோ கியாமத் வரை அப்படிப்பட்ட ஒவ்வொரு நன்மையான விஷயமும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மோடு சேர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், அதுபோல மக்கள் பயன்பெறும் வகையில் எதுவெல்லாம் நாம் அமைத்துக் கொடுக்கின்றோமோ அதுவெல்லாம் நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்மோடு வரக்கூடியது. 2வது பயனுள்ள கல்வி. எந்த கல்வியின் மூலமாக
அந்த மனிதன் இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் சிறப்பு பெறுவானோ, கண்ணியம் பெறுவானோ, உயர்வு பெறும் அந்த கல்வி. செல்லாசன் சொன்னது பயனுள்ள கல்வி அப்படிங்கிறது வெறுமனே இந்த உலகத்தை மட்டும் கிடையாது. எந்த கல்வியின் மூலமாக அவன் இவ்வுலகிலும் சிறப்பு பெற்று நாளை மறு உலகிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்வு பெறுவானோ அப்படியேப்பட்ட கல்விதான் செல்லாசன் சொன்னாங்க. அந்த கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் மரணித்த பிறகும் அவனுக்கு நன்மை பெற்றுத்தரும். உதாரணத்துக்கு பக்கத்து பாருங்க, பிள்ளைகள் உருவாக்குனாங்க. இந்த பிள்ளைகள் இருக்கும் காலம் எல்லாம் இந்த பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லுதோ அப்பவெல்லாம் அந்த அடுத்தமானுக்கு நன்மை. இந்த பிள்ளை மூலமாக இன்னொரு பிள்ளை உருவாச்சு அப்படின்னா அந்த பிள்ளை எப்பொழுதெல்லாம் குர்ஆன் வசனங்கள் ஓதுதோ அப்பவெல்லாம் அந்த உஸ்தாதுக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கு. இதுதான் நன்மையை பெற்று தரக்கூடிய கல்வி. மூணாவது சல்லான்னு சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுக்கு நன்மை பெற்று தரக்கூடியது வலதும் சாலிகின் எதிர்வாளர்கள் அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள பிள்ளை. இந்த பிள்ளையின் மூலமாக ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் இது போன்ற இந்த போட்டிகள் ஜமாத் உலமா சார்பாக நடத்தப்படும். சாலிகான பிள்ளைகள் அதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் கட்டாயம். உஸ்தாதுமாருக்கு கட்டாயம், மனசாக்கு வந்த பிள்ளைகள் செய்ய நல்ல விஷயம், அது அதோடு முடிஞ்சு போயிடும். ஆனா ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைய சாலிகான பிள்ளைய உருவாக்குறது எப்படி, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். இன்னைக்கு எல்லாம் காலப்போற போக்குல பெற்றோர்கள் இறந்த பிறகு அவங்களை பற்றி யோசிக்கணும் நேரம் இல்லை. நிறைய பேர் அதை பெற்றோர்களுக்காக துஆ செய்வதை கூட வெறுக்கக்கூடிய அல்லது மறுக்கக்கூடிய சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் விட்டு பாதுகாக்கணும். நம்முடைய நோக்குக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, துஆ செய்யும். அப்படியேப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவது நாம் பெற்றோராய் நம் மீது கட்டாய கடமை. அதற்கான ஒரு வழிமுறைகளைத்தான் இந்த ஜமாத் உலமா சபை இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மதரசாக்கள் மூலமாக உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதனால நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா உருவாக்கணும். அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக வேண்டித்தான் இது போன்ற போட்டிகள் நடத்தப்படுது. அல்ஹம்துலில்லாஹ் 60 பிள்ளைகள் கலந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ அதிகமான பிள்ளைகள் அழகான முறையில அற்புதமான முறையில அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா நம்ம மாவட்டத்துடைய விதி என்ன அப்படின்னு சொன்னா வட்டாரத்துல இருந்து 20 பேர் தான். எப்படி அருமையா 60 பேர் சொன்னாலும் கூட அதுல இருந்து 20 பேர் மட்டுமே எடுக்க முடியும். இந்த போட்டிகளை நிறுவனம் அமைக்கக்கூடிய அவங்க ஏறத்தாழ மாவட்ட அளவில் மாநில அளவிலும் கூட பேச்சு போட்டிகளில் இது போன்ற போட்டிகளை நடுவராக இருந்தவங்க மிக தகுதியான மிக அனுபவம் வாய்ந்த ஒரு நடுவர். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சிறப்பானவர்கள் தான், நல்ல முறையில் பேசக்கூடியவங்க தான். ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. அதன் காரணமாகத்தான் அவருடைய அந்த மதிப்பெண் குறையப்பட்டிருக்கலாம். அதனால எப்ப நல்லா தானே சொல்லிச்சு என்னைய போடலையே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த போட்டியில் கலந்து கொள்வது என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை நம்ம தேர்வாகல அதான் அடுத்து இந்த போட்டியில் கலந்து கொண்டது நம்ம பிள்ளைகள் வெற்றியாளர்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான 40 ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய ஹதீஸ்களில் யார் 40ஐ மனனம் செய்வார்களோ
மார்க்கம் என்பது என்ன? ஈமான் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய வழக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய சந்திப்பையும் அவனுடைய ரசூல்மார்களையும் வன்மையை எடுக்கப்படுவதையும் நீ நம்புவதும். உண்மையும் பொய்யும் என்ன செய்யும்? உண்மையை பற்றி பிடியுங்கள், ஏனென்றால் உண்மை நன்மை பக்கம் வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மையை பேசி அதை பலமாக பற்றியிருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் சித்தியன் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய்யை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன், ஏனென்றால் பொய் தீமையின் பக்கம் வழிகாட்டும், தீமை நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் பொய்யானாகவும் பொய்யை பலப்படுத்துவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்படுவான். நீதிபதி தீர்ப்பு வழங்கமும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நீதிபதி நன்கு ஆராய்ந்து அதன் பின்பு தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பு சரியானதாக இருந்தால் அவருக்கு இரட்டை கூலி உண்டு. அதே நேரம் ஆராய்ந்து செய்த தீர்ப்பு தவறாக போனால் அவருக்கு ஒரு கூலி உண்டு. லஞ்சத்தனம் என்ன செய்யும்? அநீதம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நிச்சயமாக அது கியாமத் நாளுடைய பல இருள்களாகும். மேலும் கஞ்சத்தனத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்களுக்கு நிச்சயமாக அது உங்களுக்கு முன் இருந்தவரை அழித்துவிட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 57. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிப்பு பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருக்கு கீழ் உள்ளதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு சாதாரண மனிதன் அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளர், குடும்பத்தை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒருவர் கணவருடைய வீட்டிற்கு பொறுப்பாளர், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு பணியாளன் அவருடைய எஜமானின் பொருட்களுக்கு பொறுப்பாளர், அதை பற்றி அவர் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவார். குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஒருவரை மட்டும் விசாரித்து தீர்ப்பு வழங்கலாமா? இரண்டு நபர்கள் உங்களிடம் வழக்கு தொடர்ந்தால் இரண்டாம் நபர் பேச்சை கேட்கும் வரை முதலாம் நபருக்கு தீர்ப்பு வழங்காதீர்கள். அப்பொழுதுதான் எவ்வாறு நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அறிவீர்கள். அமல்களின் பலன் எதனால் வரும்? நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்ததாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணப்படியே கிடைக்கும். யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்குமோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காகவே இருக்கும். யாருடைய ஹிஜ்ரத் துன்யாவிற்காக அமையுமோ அவர் அதை அடைந்து கொள்வார். அல்லது அவருடைய ஹிஜ்ரத் ஒரு பெண்ணுக்காக இருந்தால் அவரை அவர் திருமணம் செய்து கொள்வார். எனவே ஹிஜ்ரத் எதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அதற்கே ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஏன் சுருக்கினார்கள்? நான் தொழுகையில் நின்று அதிலே நீளமாக விரும்புகிறேன், ஆனால் குழந்தையின் அருள் சத்தத்தை கேட்கிறேன். அதனால் அந்த தாய்க்கு நான் சிரமம் ஏற்படுவதை வெறுத்து தொழுகையை சுருக்கி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 58. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் எதனால் கட்டப்பட்டுள்ளது? இஸ்லாம் 5 விஷயங்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. 1. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது கலிமா. 2. தொழுகையை நிலைநாட்டுவது. 3. ஜகாத் கொடுப்பது. 4. ஹஜ் செய்வது. 5. நோன்பு நோற்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுவதாகும் என்று நபி
யாரை பற்றி யாரிடம் கியாமத்து நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அவர்களுக்கு கீழ் உள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு சாதாரண மனிதன் அவனுடைய குடும்பத்தின் பொறுப்பாளர், குடும்பத்தை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் கணவனுடைய வீட்டில் பொறுப்பானவர், அவர் அதை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு பணியாளர் அவனுடைய எஜமானுடைய பொருட்களுக்கு பொறுப்பானவர், அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வீட்டை விட்டு பெண்கள் எப்போது வெளியேறலாம்? பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர அல்லாஹ் உங்களுடைய அவசிய தேவை இருந்தால் மட்டும் அனுமதிக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம் மீது அல்லாஹ் தந்த விஷயங்கள் யாவை? நம்மீது அல்லாஹ் 6 விஷயங்களை ஹராமாக்கி விட்டார். 1. தாய்மார்களை துன்புறுத்தல். 2. பெண் பிள்ளைகளை உயிருடன் புதைத்தல். 3. பிறர் உரிமையை கருத்துக் கொள்வது. உங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்றை கேட்டு வற்புறுத்துவது. 4. யாரோ சொன்னால் இப்படி சொல்லப்பட்டது என்று பேசித் திரிவது. 5. அதிகமாக யாசிப்பது. 6. பொருட்களை வீணாக்குவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 51. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விடம் மிக கெட்டவன் யார்? அல்லாஹ்விடம் மிக கெட்டவன் யார்? கியாமத் நாளில் அல்லாஹ்விடம் மக்களில் கெட்டவன் கணவன், மனைவி, உறவினர் ரகசியத்தை காக்குவானவன். நாம் நம்மை யாருடன் ஒப்பிட வேண்டும்? உங்களை விட அல்லாஹ்வே நீங்கள் செய்திருக்கக்கூடிய கருத்தாமல் வல்லலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமை நிலை என்ன? மக்களுக்கும் நெருக்கமானவன், மேலும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கஞ்சன் அல்லாஹ்விற்கும் தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், மேலும் சொர்க்கத்திற்கும் தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடைவள்ளலான மடையன் கொடைவள்ளலான மடையன் கஞ்சனான வணக்கசாலை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். நயவஞ்சனத்தை காட்டும் விஷயங்கள் யாவை? நயவஞ்சனத்தை காட்டும் விஷயங்கள் யாவை? குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் பிள்ளைகளின் விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். டோக்கன் நம்பர் 60. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரியவர்களின் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டுமா? பாவத்தை கொண்டு ஏவப்படாதவரை கட்டுப்படுதலும் செவிசாய்த்தலும் கடமை. ஆனால் பாவத்தின் பக்கம் பாவத்தை கொண்டு ஏவப்பட்டால் அங்கே யாருக்கும் கட்டுப்படுதலும் இல்லை, செவிசாய்த்தலும் இல்லை. அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? 3 நபர்களிடம் கியாமத் நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. 1. விபச்சாரம் செய்யும் முதியவன். 2. பொய் பேசும் மன்னன். 3. பெருமை அடிக்கும் ஏழை. பொறாமையின் குணம் என்ன? பொறாமை கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன்.
நெருப்பு விறகை தின்பதைப் போல் பொறாமை நன்மைகளை தின்றுவிடும். ஜனாசாவை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும்? உங்களில் ஒருவர் ஒரு ஜனாசாவை பார்த்து அதனுடன் நடப்பவராக இல்லாவிட்டால் அப்பொழுது அவர் எழுந்து நிற்கட்டும். அது உங்களை கடக்கும் வரை அல்லது நீங்கள் அதை கடக்கும் வரை அல்லது கபருக்குள் அதை வைப்பதற்கு முன்பு வரை எழுந்து நிற்கட்டும். கெட்ட உணவு எது? கெட்ட உணவு என்பது செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்பட்ட வலிமா உணவாகும். வலிமா அழைப்பை நிராகரிப்பவர் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தவர் ஆவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலா 12 பாங்க சொல்ல போறாங்க. தாய்மார்கள் மதசால இருக்குங்க, பிள்ளைங்க மதசால இருக்குங்க. பையனை உதவி செஞ்சுட்டு தொழுகைக்கு வந்துடுங்க. சாலா தயாராக்கிடுங்க. தொழில் வந்து இங்க வந்துருங்க. தொழில் முடிஞ்சா பரிசுலாம் கொடுப்பாங்க. தொழில் வந்துருங்க. தாய்மார்கள் மதசால எடுத்துக்கிறங்க, பொங்கல் எடுத்துக்கிறங்க, பிள்ளைங்க உதவி செய்யுங்க. பெரியாக்க வரதுல தம்பி அவசியம் போக